சுற்றுப்புற சூழல் மாசு ஏற்படுறதை தடுக்கிறதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆல்டர்னேட்டிவாக டீசல் அண்ட் பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவாக இங்கே டர்ன் ஆகிருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அடுத்த ஸ்டெப்பாக க்ரீன் ஹைட்ரஜன்ற புது ஒரு அடுத்த கட்ட இனிஷியேட்டிவ்னு கூட சொல்லலாம். இப்போ இதை இந்தியா வந்து முன்னெடுத்திருக்கு. இதில் ஒரு சில கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன கம்பெனிஸ் இந்த க்ரீன் ஹைட்ரஜனில் இருக்குது, அது மட்டும் இல்லை இந்த க்ரீன் ஹைட்ரஜனில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸு, கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப் என்னெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் வந்து க்ரீன் ஹைட்ரஜனுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த க்ரீன் ஹைட்ரஜன்றது என்ன, ஒரு ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம். ஸோ ரினியூவபிள்னு வந்துட்டாவே இதில் என்னன்னா சுற்றுப்புற சூழல் மாசு ஏற்படுறதை தடுக்கும். ரெண்டாவது, இது வந்து வாட்டர் யூஸ் பண்ணி க்ரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். ஸோ இதில் இன்னும் சிம்பிளாக பார்க்கணுன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே இதில் ப்ரொடியூஸ் ஆகுது. வாட்டரை வச்சு ஹைட்ரஜன் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த கான்செப்ட் தான் ஃபியூச்சருக்கான ஒரு ஃபியூலாக இருக்கும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட நம்பிக்கை. கவர்மெண்ட் இதுக்காக கடந்த பட்ஜெட்டில் 600 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் வரப்போகிற அடுத்த பட்ஜெட்லேயும் இதுக்கான அலோகேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நம்பலாம். இதில் 5 மில்லியன் டன் கிரீன் ஹைட்ரஜனுக்கான டார்கெட் 2030க்குள்ள கவர்மெண்ட் முன்னெடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிரீன் ஹைட்ரஜனுக்கான ஒரு லீடர்னு சொல்லலாம். அதுக்கான ஸ்டெப் ஆல்ரெடி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம இன்னும் கவனிக்கக்கூடியது என்னென்னா, இந்த கிரீன் ஹைட்ரஜனில் என்னென்ன கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து செப்பரேட்டாக ப்ராக்ரஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓஎன்ஜிசி கிரீன் அப்படின்ற ஒரு சப்சிடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த கிரீன் ஹைட்ரஜனுக்கான ஸ்டெப், அதுக்கான ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. அடுத்து என்டிபிசி பவர், தெர்மல் பவர், ரினியூவபிள் எனர்ஜி, இதில் என்டிபிசி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஒரு பிஎஸ்யூ கம்பெனி. இவங்களும் க்ரீன் ஹைட்ரஜனில் இறங்கியிருக்கிறாங்க. கெயிலும் ஒரு பிஎஸ்யூ கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட்டு ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டோரேஜ் வைஸ் எனர்ஜி செக்டாரில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. க்ரீன் ஹைட்ரஜனில் செப்பரேட் வெர்டிக்கல் மூலயமா அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க. ப்ரைவேட் பிளேயரில் பார்க்கும்போது ரிலையன்ஸுக்கு அடுத்தபடியாக எல்என்டி சொல்லலாம். இந்த க்ரீன் ஹைட்ரஜனுக்கான ஸ்டெப் இல்லை இனிஷியேட்டிவில் எல்என்டியோட பங்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியில் 2 ஸ்டாக்கு, ஐஓசி ஒன்று, இன்னொன்று பாரத் பெட்ரோலியம். இந்த 2 கம்பெனியுமே இந்த க்ரீன் ஹைட்ரஜன் ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கிற ரிஃபைனரியிலேருந்து க்ரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் க்ரீன் ஹைட்ரஜன் ஸ்டாக் அப்படின்னு வரும்போது கவர்மெண்ட்டோட பிஎஸ்யூ கம்பெனிஸும் சரி, ப்ரைவேட் பிளேயர்ஸும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இந்த க்ரீன் ஹைட்ரஜனுக்கான முன்னெடுப்பில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.